இனிமே அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாள் அமைங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களுக்கு நிதி நிலைமை மாலை நேரத்தில் மேம்படுறதுனால கடன் கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி திருநாள் திங்கட்கிழமை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் தீபாவளி திருநாள். நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. மேலும் எனது இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைவருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி தீபாவளி டே நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிமையான உளம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான இருளான நிலைகள் விலகி உங்களது வாழ்வில் ஒளி கிடைத்து புத்துணர்வு பெற இன்றைய தினம் முதல் நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், வறுமை, கல்லாமை போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் உங்களை விட்டு, இருளான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி உங்களது வாழ்வில் ஒளி பெருகி வாழ்வில் சிறந்த நிலையை அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்று முதல் புதிதாக நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. மனசார கூட நான் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன், நான் உண்டு, எனது உழைப்பு உண்டு என்று, எனது உழைப்பால் உயர நான் முயற்சி செய்வேன் என்று அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள நான் இன்றைய தினம் முதல் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல், மற்றவர்களை துன்புறுத்தாமல் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேற துடிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 24ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை தினங்க. கூடவே இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக கேது, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது சொந்த பந்தங்கள், உறவினர்கள் என நிறைய பேரை சந்தித்து நீங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்கள் மூலமாகவும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சங்கிலி மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு துன்பமே வந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள், கடன் சுமைகள் எல்லாமே இப்பொழுது தீரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. தீரல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் உங்க ராசிக்கு கண்டிப்பா குறையவாது செய்யுங்க. எனவே கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய மன நிறைவான நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சந்தோஷத்துக்கு இன்று தினம் கண்டிப்பாக குறைவு இருக்காது. மேலும் உங்களுக்கு தேவையான ஓய்வு இன்று தினம் கிடைக்குங்க. நீங்கள் சிறப்பான ஓய்வை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இன்னைக்கு இருக்குங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் நிறைய நேரத்தை செலவிட விரும்புவீங்க. அமைதியா இருங்க, குடும்ப உறுப்பினர்களோட இணக்கமா இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த அன்பு நிறைந்த நாளாக இன்று தினம் அமையுங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கோவப்படாம விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க நண்பர்களை பகைவர்களா மாத்திக்காதீங்க. உங்களது லட்சியங்களை அடைவதற்கு இன்றைய தினம் அருமையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் நீங்கள் தாராளமாக உங்களது லட்சியத்தை நோக்கி இன்றைய தினம் பயணிக்கலாம். ஐடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. குடும்பத்துடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்காக நேரம் கொடுக்க மறந்துடுவீங்க. எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. இல்லைன்னா தர்ம சங்கடமான சில சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீடித்த நோய்கள் ஏதாவது இருந்து வந்திருந்தா அந்த மாதிரி நீடித்த நோய்களிலிருந்து உங்களுக்கு தகுந்த நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே அமைய பெறுவீங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னிக்குடி ராசி பலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கன்னிக்குடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க.
ஒயிட் கலந்த சாண்டல் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறது லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. உத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் பெருந்தன்மையாக இன்னைக்கு நடந்துக்குவீங்க. பலருடைய ஆதரவு உங்களது பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால ஆனந்தமான மகிழ்ச்சியான மனநிறைவான நாளாக உங்களுக்கு அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது தோற்ற பொலிவை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஆர்வமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. எனவே அதில் இன்னைக்கு கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ஒரு காரியத்தை செய்யறோம்னா இன்ட்ரெஸ்டோடு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு காரியங்களில் ஒட்டாமல் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுடைய நிதி சிக்கல் தீரும், கடன் சுமை தீர்ந்து மன நிம்மதி பெருகும் நாள் இன்றைய தினம். எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய ரெகுலரான பழக்க வழக்கங்களில் இப்போது சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமையுது. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காதுங்கிறதுனால அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே. மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.